ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெஃப் சமையல் சேனலில் பிரெட் புட்டிங் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 துண்டு பிரெட் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறலாம். இது 225 கிராம்ஸ். நான் இதுக்கு ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். சைட்லேயும் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்க வேண்டாம், கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்கட்டும், ரவை மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் 150 கிராம்ஸ் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதில் 4 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம்ஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் பீட் பண்ணதும் பவுடர் சுகர் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துருக்க ஏலக்காவும் கிராம்பும் நல்ல பவுடர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சுகரோடு சேர்த்து நான் பவுடர் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் கிராம்பு பவுடர் இருந்ததுன்னா சுகர் அப்படியே சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிறணும். இப்போ இதில் சேர்க்குறதுக்காக 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை 1 பை 1 சேர்த்துக்கிறலாம். இதில் முட்டை சேர்க்கும் போது மொத்தமாக சேர்க்க வேண்டாம், திரிஞ்ச மாதிரி ஆயிரும். எக்கு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். இப்போ 20 கிராம்ஸ் மைதாவும் 3 கிராம்ஸ் பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன். கேக் ஜெல் இருந்ததுன்னா பேக்கிங் பவுடருக்கு பதிலாக அது சேர்த்துக்கலாம். 25 கிராம்ஸ்க்கு கீயும் 80 கிராம்ஸ் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே 180 டிகிரியில் அவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். கேக் ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். பேட்டர் ரெடியானதும் கேக் ட்ரேக்கு மாற்றிக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்நட் கொஞ்சம் போட்டுட்டு 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேட்டரை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கேஷ்நட் போட்டதும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா சாஃப்டாக கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறுனதும் சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த டேஸ்டியான புட்டிங் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜெஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வேறொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.